Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன், இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் பப்ளிக் கார்ப்பரேஷன்? ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தாமோதர வேல்யூ கார்ப்பரேஷன், ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன். ஓகே, so public corporation நம்ம already படிச்சோம். It's a one form of public enterprises. It is created for the public. ஆனால் அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இட்ஸ் a தனிப்பட்ட யூனிட். அது ஓகே, செப்பரேட்டாக ஒரு யூனிட்டாக. ஆனால் அது வந்து எல்லாமே ஒரு பார்லிமெண்ட், எந்த ஆக்ட்னாலும் பார்லிமெண்ட் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ ஏதாவது டிசிஷன் எடுக்கணுனாக்கா பார்லிமெண்ட் தான், ஆர் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் வந்து தட் இஸ் நம்ம கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த கார்ப்பரேஷன் என்ன சொல்லுவாங்கனாக்கா ஸ்டாட்யூட்டரி கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது அதோட பவர்ஸு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட் ஆஸ் வெல் ஸ்டேட் லெகிஸ்லேஷன் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், இந்தியன் ஏர்லைன்ஸ், தி ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட். இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ONGC, டூரிசம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் படிப்போம். ஓகே, அட்வான்டேஜஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அதில் இருக்க அட்வான்டேஜஸ்னா அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஓகே, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, போர்ட் மேனேஜ்மெண்ட் டியூ டு ஆப்ரேஷனல் ஆட்டோனாமினா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம். ஓகே, ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷன் அவங்க க்ரியேட் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்குன்னு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்க வந்து எல்லா டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கலாம். லைக் அந்த ஆக்டிவிட்டி, லைக் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதோ இல்லாட்டி எம்ப்ளாயீஸ் எடுக்கிறதோ அது மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் இவங்க போல்டாக எடுக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு லெகிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். ஸோ ஆப்வியஸ்லி வந்து லெகிஸ்லேச்சர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, பார்லிமெண்ட் கிட்ட நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா பார்லிமெண்ட் இல்லாட்டி ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் கிட்ட இவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெகிஸ்லேச்சரும் பப்ளிக் கார்ப்பரேஷனோட மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க ராங் பாத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பயுமே ஒரு ஐ வைப்பாங்க. ஓகே, ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷன் இருந்தாலும் பட் ஸ்டில் லெகிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். குவாலிஃபைடு அண்ட் கண்டென்ட் ஸ்டாஃப். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எப்படின்னாக்கா குவாலிஃபைடாக எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக பர்சன்ஸ் எடுப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு நம்ம பேங்கிங் ரிலேட்டட் எடுக்க முடியாது. ஓகே, இன்சூரன்ஸில் நல்ல இருக்க ஃபீல்டில் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும். ஸோ நம்ம பேப்பர்ஸில் பார்ப்போம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனுக்கு ஆளுங்க தேவை, எம்ப்ளாயீஸ் தேவைன்னு சொல்லிட்டு அது மாதிரி குவாலிஃபைட் பர்சன்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ குவாலிஃபைட் அண்ட் கண்டென்ட் ஸ்டாஃப். ஓகே, நெக்ஸ்ட். டெய்லர் மேட் ஸ்டாச்சு. டெய்லர் மேடுக்கு நம்ம ஒரு கிளாத் கொடுத்து டெய்லர் நம்மளுக்கு எப்படி நம்ம தகுந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி சட்டமும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் அந்த சட்டம் எடுத்து வருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ONG இருந்துச்சுனாக்கா அதுக்கு ரிலேட்டடானது கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டம் எடுத்து வருவாங்க. தட்ஸ் கால்ட் டெய்லர் மேட் ஸ்டாச்சு. ஓகே, நாட் எஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஸோ பொலிட்டீஷியன் யாருமே வர சான்ஸ் இல்லை. பொலிட்டிக்கல் ஒரு மினிஸ்டர் மாறுறாங்க, ஒரு மினிஸ்ட்ரி மாறுதுனாக்கா அப்போ கூட இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனோட கான்செப்ட் மாறாது. ஓகே, நெக்ஸ்ட்டு. லெஸ்ஸர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னன்னாக்கா லைக் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் ஒன்று பறிக்கிறேன், தட் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்காது. லெஸ்ஸர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். லைக் இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேனேஜ் பண்ணாலும் ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது வந்து லேபருக்காக, கன்சியூமர்ஸ்க்காக. ஸோ மெயினாக வந்து இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ண கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற சான்சஸ் இல்லை. அதே தனியாள் வேறு ஆள் யாராவது வந்தாக்கா ஜென்ரலாக வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க. மணி எடுக்கிறது இல்லாட்டி தப்பாக கணக்கு காட்டுறது இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெகிஸ்லேச்சரும் அவங்க வாட்ச் பண்ணுறதுனால டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கம்மி.
ஓகே. அப்படி ஐ மீன் காசு வந்து மிஸ்லீட் பண்ணுறது, காசு எடுக்கிறது, இல்லாட்டி தப்பாக கணக்கு காட்டுறது, அது எதுவுமே இதில் இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட்டு ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி. ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெனிஃபிட் பார்க்க மாட்டாங்க. நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னா அது கொஞ்சம் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஓகே. ₹8 நான் செலவு பண்ணேன்னா ₹1 ப்ராஃபிட், அது மாதிரி தான் இவங்க யோசிப்பாங்க. ஓகே. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் வந்து ரிஸ்க் இல்லை. ஓகே. நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்தாலும் ஒரு கொஞ்சமாக தான் அவங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, பட் ஸ்டில் ரிஸ்க் இருக்காது. ஓகே. நம்மளுக்கு நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த அமௌண்ட் கையில் சேஃபாக வரும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசிஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ எவ்வளோவா நம்ம அட்வான்டேஜஸ் சொன்னாலும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகே. ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இதில்? ஆட்டோனாமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஓன்லி இன் தியரி. நம்ம சொல்லுவோம் ஆட்டோனாமினா ஃப்ரீடம் இருக்குது, உங்கள் இஷ்டம் போல் இருக்கலாம், அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்காது. ஏன்னா எல்லாருமே இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. மினிஸ்டர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, பொலிட்டீஷியன் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. நெக்ஸ்ட் மிஸ்யூஸ் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் பவர். மோனோபோலிஸ்னா சிங்கிள் பர்சன். ஓகே. சிங்கிள் பர்சன் ஹூ இஸ் ரியலி ரூலிங் த மார்க்கெட். இங்கே என்னன்னாக்கா முன்னாடி வந்து நம்மளுக்கு எல்ஐசி ஒன்று தான் இருந்தது. ஓகே. ஸோ எல்ஐசி ஒன்று தான் இருந்ததுனால இப்போ முன்னாடி ஐம் டாக்கிங் அபவுட் 20 years or 25 years பேக். ஸோ இன்சூரன்ஸ் சொன்னாவே எல்ஐசி தான். ஸோ அது மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுவாங்க, லைக் அவங்களோட இருக்கிற பவர்ஸ் எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு ஏன்னா நான் மட்டும்தான் நான் கொடுக்குறேன், நான் தான் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன், ஓகே, நான் தான் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறாங்கக்கா, அவங்க மட்டும்தான் இருக்கிறதுனால ஸோ டெஃபினட்டாக அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம முன்னாடி லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போலாம் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நிறைய பெனிஃபிட்ஸோடு வருது. ஓகே. இப்போ நான் ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டேன்னா முன்னாடி வந்து ஒரு டெத்துனா டெத் தான். ஓகே. ஒரு ஹெல்த்னா ஹெல்த் தான், ஒரு எஜுகேஷன் தான். இப்போ அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ எப்படி சொல்கிறாங்க, ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஓகே. ஹெல்த்தாகவும் டெத்தாகவும் ஐ மீன் எல்லாமே மல்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி அது மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ முன்னாடி வந்து கஸ்டமர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, தனித்தனியாக தான் பாலிசி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அது மாதிரி இல்லை. ஓகே. ஸோ முன்னாடி வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பவர்ஸ் எல்லாம். ஓகே. நெக்ஸ்ட் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன்ஸ்னால் ரிஜிட்னா அப்படியே ஃபிக்ஸ்டு. ஓகே. ஸோ Constitution a fundamental principle, that is rules and regulations given by the government. Okay. So like we have to follow that. என்னன்னாக்கா அந்த அது எதுவுமே சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகுது, அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ அவங்க வந்து இப்படி தான் பண்ணணுன்னா அப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை, வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது அவங்களோட ஆப்ரேஷன்ஸு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட்டு லோ மேனேஜரல் எஃபிஷியன்சி. ஸோ ஜென்ரலாக சிவில் சர்வன்ட்ஸ்னால் யாராவது இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸு. ஓகே. அவங்க வந்து இதில் நாலேஜ் இருக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ அப்பாயிண்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஐ மீன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு அவ்வளோவா எஃபிஷியன்சியும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ரிலேட்டடாக இருந்தாக்கா அவங்களுக்கு பேங்கிங் ரிலேட்டட் நாலேஜ் இருக்காது, மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் அவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் நாலேஜ் இருக்காது. ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறது தான் பெட்டரு, ப்ரைவேட்லலாம் பெட்டர் இல்லை. ஏன்னா கரெக்டாக சம்பளம் வரும். ஓகே. கரெக்டாக ஆன் டைமில் எல்லாமே வரும் சொல்லிட்டு தான் அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் லோ மேனேஜரல் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் அ ஸ்பெஷல் ஆக்ட். ஸோ ஒரு ஆக்ட், ஓகே, ஒரு சட்டம் ஏதாச்சும் பாஸ் பண்ணால் கூட ரொம்ப கஷ்டம். ஓகே. ஒரு சட்டம் இது மாதிரி பண்ணணும்னு சொல்லக்கட்டு அவங்களால சீக்கிரமாக செய்ய முடியாது. சில பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஷ் ஆஃப் டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நிறைய குரூப்ஸ் இருப்பாங்க, லைக் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே. நிறைய உள்ளார மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒத்தே வராது, ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே. திஸ் இஸ் கால்ட் கிளாஷ் ஆஃப் டைவர்ஜென்ட் interest. Divergent means different people have different opinions, and different opinions இருக்கிறதுனால ஒரு கிளாஷஸ், சண்டைங்க, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்ம அந்த கார்ப்பரேஷனை ரன் பண்ண முடியாது. ஓகே. அவ்வளோதான். தேங்க்யூ ஆல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.